பெண் தன் கணவன் மீது புகார் கொடுத்தால் உடனடியாக அதை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து, அதாவது எஃப்ஐஆர் போட்டு உடனடியாக அவரை கைது செய்யலாம் என்ற நிலை உள்ளது. அதை உச்சநீதிமன்றம் பல வழக்குகளை ஆராய்ந்து இதில் சாதாரண நபர்கள், அதாவது எந்தவித குற்றமும் செய்யாத நபர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் ஒரு குற்றம் முதல் தகவலுக்கு பதிவு செய்தால் 2 வாரங்களுக்கு கணவன்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்களை விசாரிச்சு கூப்பிட்டு அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி விசாரித்து அதில் குற்றம் இருந்தால் அதன் பிறகு அதை சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அந்த காரணங்களை தெளிவாக குறிப்பிட்டு அவர்களை கைது செய்யலாம் என்ற நடைமுறை இப்ப கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் இந்த வரதட்சணை கொடுமை சட்டம் என்பது மகளிரை காப்பாற்றுவதற்கான கேடயமாக பயன்படுத்த வேண்டும் இல்லையா, கணவனங்களை அழிப்பதற்கான ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்பது உச்சநீதிமன்றம் தெளிவாக வரையறுத்துள்ளது. அதனால் 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது மிக தெளிவாக கூறியுள்ளார்கள். இதிலிருந்து அந்த குற்றம் செய்யாத கணவனுடைய சகோதரிகள் வெளிநாட்டில் இருப்பார்கள், அவர்கள் தாய் தகப்பனார்கள் வயதானவர்களாக இருப்பார்கள், அவர்களெல்லாம் கைது வருகின்ற சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. அதெல்லாம் இப்பொழுது மாற்றி அமைக்கப்படுகிறது. இது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். வரதட்சணை தடுப்பு சட்டத்தில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் என்பது புதியதான எந்த சட்டமும் கிடையாது. ஏற்கனவே இருக்கின்ற சட்டத்தை தான் அவர்கள் திரும்பவும் நெறிமுறைகளை சொல்கிறார்கள். இந்த நெறிமுறைகள் என்பது யாரையும் அனாவசியமாக அரெஸ்ட் செய்யக்கூடாது, பெயில் அண்ட் நாட் ஜெயில் ஷுட் பி த ரூல் அப்படின்னு ஏற்கனவே கிருஷ்ணய்யர் சொல்லிவிட்டு போன ஒன்று தான். அதை தான் இவர்கள் திருப்பி கூறுகிறார்கள். பொய் புகார்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் குடும்பங்கள் சீரழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு காஷனை தான் இதெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. புதிய சட்டம் எதுவும் சொல்லப்படவில்லை, இருக்கின்ற சட்டத்தை தான் திருப்பி கூறுகிறார்கள். சட்டத்தை ஏற்கனவே இருக்கிற சட்டம் பல வருடங்களாக போராடி பெற்ற ஒரு சட்டம், அது நீர்த்து போகிறது பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் வேதனையாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் எல்லாரையும் உள்ள தள்ளுறது தவறான ஒன்று தான். குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு அங்கமாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த மாதிரியான ஒரு காஷியஸான ஒரு அப்ரோச் அவசியம் தேவைப்படுகிறது. அந்த அளவுக்கு இது வரவேற்கத்தக்கது தான்.